மாஸ்டர்மா பெரிய மாஸ்டர் பாக்கவே தெரியல. எப்படி தெரியுன்னு தெரியுதுங்க. அன்னைக்கெல்லாம் 1000 பேருக்கு புரோட்டா போட சொன்னாங்க. சரி, முக்காவாசி நானே தின்னுட்டேன். பார்த்தாவே தெரியுதப்பா. ஆளு வரல, அப்புறம் இருந்தா கெட்டு போயிரும்ல. கெட்டு போன பொருள் அடுத்தாலும் கொடுத்தா அது ஒன்னத்துக்கு ஆகாம போயிடும். நம்மளே தின்னுட்ட பேர்லாம் அப்படின்னு நான் வந்தேன். சரி, நான் உங்களை பார்த்தேன்னா எனக்கு பல சிந்தனையாத்தான் இருக்கு. என்ன சிந்தனை? உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. இதுதான் சரியில்லை. எது சரியில்லை? வண்டி டூம் லைட் தான் சின்னதா இருக்கு. அது கொஞ்சம் பெருவட்டா இருந்தா பண்ணியா நீ மசாஜ் பண்ண மாவு நல்லா பண்ணு. இப்பதான் நாடகம் நல்லா போய்கிட்டு இருக்கு. மாவு பண்ணிருக்கு ஆள் இல்ல. ஆள் இப்பதான் பாத்திருக்கேன். அடையாம நீ நான் இருக்கேன். 90 95 நீங்க நம்பரை போட்டேன்னா நான் வர போறேன். அதுதானே ஒரு அடிதான். நீங்க மட்டும் சொல்லுங்க, எங்க வரணும் மட்டும் சொல்லுங்க, இடத்த மட்டும் காமிங்க. நான் வந்து அங்கே பிறந்துச்சு. நான் உங்களுக்கு நான் இடத்த காமிச்சிருவேன். வீட்டுல தெரிஞ்ச எல்லாம் குத்துறாங்களே, எதுக்கு இடத்த காமிச்சா? அடையாம இந்த காலத்துல புழைக்க தெரியாம இருக்க. புழக்க தெரியாம இருக்க. வீட்டுல குத்துறவன அவனை ஏன் வீட்டுல வச்சிருக்க? தர்த்தியம் முடிச்ச பொம்பளையா இருக்கா? வீட்டுல நம்மளை போட்டு குத்துறவன் தேவையாவே எம்புட்டோ மருந்து இருக்கு. அதுதானே வெறும் 10 ரூபாய்க்கு எலி மருந்து இருக்கு. ஆமா, ஒரு பிதுக்கு மருந்து 20 ரூபாய்க்கு இருக்கு. எலி பேஸ்ட். எலி பேஸ்ட் ஏமா ஓடிக்கிட்டு அம்மா நீ கொடுத்தது இந்த மாத்திரை நாட்டாக்கிற மாத்திரை கொடுத்துருக்க. அது ரொம்ப ஒரே முட்டா காலையை பிடிச்சி இழுத்துக்கிற நரம்பு பெருகு மாதிரி நின்றுப்பேன். நீங்க அப்படி நினைக்காதீங்க. அதை எதா செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். சரிங்க. நீங்க ஒரு சீக்கு கோழிக்கு போய் அதை போய் கொடுத்து எதுக்கு? எதுவுமே நமக்கிட்ட இயற்கை மருந்து தான் எல்லாமே. ஆமாமா, என்ன இயற்கை தான் முக்கியம். அதுதான் முக்கியம். செயற்கையில அம்புட்டு கெடுதல் உங்களுக்கு பாதிக்கு எங்களுக்கு. நான் ஹோட்டல் வச்சிருக்கேன். மாவை எவ்வளவு நேரம் நல்லா பிணைவீங்க? ஐயோ, அதுக்குள்ள அதுலயே நிக்குது. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும்ல ஹோட்டலுக்கு அத. இல்ல அந்த புள்ள விவரமா கேக்குது. ஏன்னா மாவு பந்தாத்தான் அந்த புரோட்டா சரியா வரும். ஏய் நல்லா புசுது வருமியா? நீங்க சில லக்குல புரோட்டா சாப்பிடுறீங்க, அப்படியே ரொட்டி மாதிரி பிக்க முடியாது. இந்த புள்ள ஏன் சொல்லுதுன்னா அந்த தொழில் நேக்கு. இந்த மதுரை பக்கம்ல போனா பன் புரோட்டா அதெல்லாம் எவ்வளவு ஒரு இதா பிணைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணு புரோட்டா பாத்திருக்கேன். ஆனா இங்க வரிக்கி புரோட்டா மாதிரியே இருக்கு. நீ பெண்ணஞ்ச தயா மாதிரி பண் போடுறாங்க. சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சரி, நீங்க எப்படி பேசணும் செய்ய சொல்லி காசு கொடுக்குற ஓனர் நீங்க. ஆமா ஆமா, நீங்க எப்படி செய்ய சொல்றீங்களோ நல்லா பெணையணும். நல்லா ரொம்ப நேரம் பெணஞ்சு மாவு அப்படியே புசு 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 புசுன்னு இருக்கணும். புரோட்டா அப்படி போட்டு எடுக்க இல்ல, குளிக்கையில தண்ணி தட்டி எடுக்க இல்ல, குளிக்கையில தண்ணியை ஊத்தி புடிச்சு புடிச்சு விடணும். என்னது? ஏய் நான் மாவ சொன்னையா? அதான் சொல்றேன். குளிக்கையில